கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 134 2ஆம் வசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஸ்தலம் எது? தேவன் ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறார். வானம் அவருடைய அன்பை பொழிகிறது. அப்போ வானம் பரிசுத்த ஸ்தலம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன காரியம் ஜெபிக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய கை வானத்துக்கு நேராக உயர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கை ஆலயத்திற்கு நேராக உயர்ந்திருக்க வேண்டும். இன்னொன்று, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, நம்ம இருதயத்தில் நம் கை வைத்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த மகத்துவமான கிரியைக்காக, நீர் பாராட்டின அன்பிற்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார், மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனை உயர்த்துவோமா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக கைகளை உயர்த்துவோமா? எந்த இடத்துலலாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, எந்த இடத்துலலாம் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறாரோ, அதுதான் பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு நேராக கைகளை ஏறெடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு உதவி செய்ய ஒரு உண்மையுள்ளவராயிருக்கிறார். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், உடைய சந்தோஷம் உண்டாகட்டும், உடைய மகிழ்ச்சி உண்டாகட்டும். இதை கேட்கிறவர்கள் அப்படியே உம்மை விசுவாசித்து கைகளை ஏறெடுத்து உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்த நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். மகிமையும் கனத்தையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.